ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். This video sponsored by BuyMote app, grocery shopping mobile app, fresh and everyday shopping, easy search, fast and secure app, exclusive discounts. Start shopping now. BuyMote. Download BuyMote app. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி ஒன்று, கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பட்டை 2, லவங்கம் 2, கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போடலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் ஃப்ரை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு வெங்காயம். தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1, மீடியம் சைஸ் தக்காளி 1. இதுவும் நல்லா வதங்கணும் எண்ணெயில். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இதுவும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் சிக்கனு. அதை நல்லா அதில் எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். தனியா, மிளகா 2மே சம அளவு போட்டு அரைச்ச மிளகாத்தூள். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெயிலே எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரலாம் எண்ணெயிலே விடணும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் ப்ரெஷர் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவு தண்ணி இருக்குது. நம்ம அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரணும். குக்கர் ஆன்லேயே இருக்கட்டும். நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த லெவல் வந்திருக்கு. இன்னும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஃப்ளேம் ஹையாகவே வச்சுட்டு வதக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கினீங்கனாவே அந்த நீரெல்லாம் இழுத்துடும். அப்போ நமக்கு நல்லா ரோஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் போட்டு. மிளகுத்தூள் போட்டால் தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.
நல்லா ஃப்ரை எடுத்துட்டு மெழுகுத்தூள் போட்டு அதோடைய கலரே பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த கலர் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை ரெடி. Like and subscribe my channel. Keep watching. Thank you.